ஏய், அந்த கார்டை எங்க வச்சேன்? பிரக்யா ரூம்குள்ள வரப்போ நான் அதை இங்க தானே மறைச்சு வச்சேன். இப்போ எங்க போச்சு? அபி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி, நான் இங்க ஒரு கார்டை வச்சிருந்தா அதை தேடிட்டு இந்த இருக்கேன். காடு கிடலாம் நீ அப்புறமா மெதுவா தேடிக்கலாம். நான் அவ்வளவு சொல்லியும் நீ ஏன் பிரக்யா கிட்ட இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல? அத சொல்லு. இல்ல சாயந்தரம் ஆரம்பிச்சு இப்ப ராத்திரி ஆயிடுச்சு, இன்னும் பொழுது விடியற வரைக்கும் காத்திருக்க போறியா என்ன? இல்ல பாட்டி, நான் ப்ரப்போஸ் பண்ணதான் போனேன். நான் அவகிட்ட மேட்டரை சொல்ல வரப்போ அவங்க அம்மா கால் பண்ணிட்டாங்க. டான்ஸ் ஆடும்போது எவ்வளவு நல்ல சான்ஸ் கிடைச்சது, அப்போ ப்ரப்போஸ் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? நானும் அப்ப சொல்லிடலாம் தான் நினைச்சேன். சாங்கும் ரொமான்டிக்கா இருந்தது, சிச்சுவேஷனும் நல்லா இருந்தது. ஆனா நான் என்ன பண்றது, சொல்றதுக்குள்ள வெக்கப்பட்டு ஓடிட்டாளே. இங்க பாரு, இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு புரிஞ்சு போச்சு, உனக்கு இதுல விருப்பமே இல்லன்னு நினைக்கிறேன். யாருக்கு விருப்பம் இல்லன்றீங்க? விருப்பம் இல்லாம தான் அவளுக்காக கார்டெல்லாம் ரெடி பண்ணி சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு இங்க மறைச்சு வச்சனா? சரி, இந்த கார்டு ஐடியா சரியா வரலன்னா விட்டுரு. நான் சொல்றத கேளு. இப்பவே போய் பிரக்யாவ ஒரு தனிமையான இடத்துக்கு கூட்டிட்டு போ. அங்க அவ கைய பிடிச்சுக்கிட்டு உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. அது அவ்வளவு ஈஸி இல்ல அப்பதானே பாட்டி. அந்த பக்கமும் பத்திக்கும். சிச்சி, என்ன பார்த்து ஒரு பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் கைய பிடிச்சு பேச சொல்றீங்க? நான் ஒன்னும் அந்த மாதிரி டைப் எல்லாம் கிடையாது. உங்களுக்காக வேணும்னா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரையா? என்னமோ 18 வயசு பையன் இப்பதான் முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி அநியாயத்துக்கு இப்படி வைக்கப்படுற. ஆமா, முத தடவையா தானே ப்ரப்போஸ் பண்ண போறேன். முதல் தடவையா? ஏன் மறந்து போச்சா? ஏற்கனவே ஒரு தடவை பிரக்யா கிட்ட நீ மனசு விட்டு பேசியிருக்க. அது பிரக்யா இல்ல பாட்டி, என்னோட குண்டச்சி. ஆனா இவ லேடி ஹிட்லர். அவ முன்னாடி என்னால வாயை திறக்க முடியல. இதுல என் மனசுல இருக்கிறது எங்க இருந்து சொல்றது? ஐயோ, பேரை மாத்துறதுனால எதுவும் மாற போறது இல்ல. அவ அவளாதான் இருப்பா, அவ மனசும் அப்படியே தான் இருக்கும். உன் மனசுல இருக்கிறத அவ மனசுக்கு புரிய வைக்க போற. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிடு. ஆனா கொஞ்சம் ஸ்டைல மாத்திரம் நல்லா இருக்கும். பழைய ஸ்டைல சொன்னா பிரக்யாக்கு பிடிக்காம போகலாம். புதுசா சொன்னதானே அவளும் ஃபீல் பண்ணுவா. உன் இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணு. ஆனா அதை சீக்கிரமா பண்ணு, லேட் பண்ணாத. நீ லேட் பண்ண அந்த கேப்ல வேற எவனாவது வந்து ப்ரப்போஸ் பண்ணிட போறான். இன்னைக்கு அவ எவ்வளவு அழகா இருக்கான்னு நீயே பார்த்தல்ல. அந்த அழகுல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் மயங்கி நேரா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க வேண்டியது. எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவா? நான் பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுவேன். பார்ட்டியை கேன்சல் பண்ணுவியா? என்ன நினைச்சீங்க? இன்னைக்கு அவளோட பிறந்த நாளும் அதுவுமா பார்ட்டியை கேன்சல் பண்ணி அவ மனசை காயப்படுத்த போறியா? இல்ல வேண்டாம், நான் வேற மாதிரி யோசிச்சு வேற மாதிரி பண்றேன். சொல்றத கேளு, நீ எதுவும் பண்ண வேண்டாம். அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அதுவே போதும். முதல் விஷயம், நீ அவளோட புருஷன். அதோட இவ்வளவு பெரிய ராக் ஸ்டார் உன்னோட பாட்டுல மயங்க வச்சே லட்சக்கணக்கான பொண்ணுங்களை பைத்தியமா அலைய வச்சவன் நீ. இப்ப நீ ப்ரப்போஸ் பண்ண போறது ஒருத்திக்கு தானே? எஸ் பாட்டி. மனசுல தைரியம் வந்துருச்சா? எஸ் பாட்டி, யூ ஆர் ரைட். ஐம் a rock star. லட்சக்கணக்கான பொண்ணுங்க என் மேல பைத்தியமா இருக்காங்க. நான் எதுக்கு இவளை பார்த்து பயப்படணும்? இவளுக்கு மட்டும் நான் 2 கொம்பா முளைச்சிருக்கு. இவளெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். காலத்தோட கொடுமையை பாரு. ஒரு பொண்ணுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு பேரனுக்கு பாட்டி கிளாஸ் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நான் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஆனா இவன் புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.